நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லோ அண்ட் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றும் 14வது நாள் கர்த்தருடைய 14வது நாமத்தை குறித்து தியானிப்போம். 14வது நாமம் என்னவென்றால் அப்பா ஃபாதர், அப்பா பிதாவே. இதற்கு எவிடன்ஸான வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8:15 verse. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஓகே, சோ இதுல அப்பா பிதாவேங்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது இல்லையா? சோ அதற்கு முன்பாக எப்படி இருந்தோம்? அடிமைத்தனத்தின் ஆவி. அடிமைத்தனத்தின் ஆவி என்றால் என்ன? இதற்கு முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பாவத்திற்கு அடிமைகளா இருந்தோம். பாவத்திற்கு அடிமைகளா இருந்து அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை தான் நம்ம பெற்றுக்கொண்டிருந்தோம் இல்லையா? கோபம் படுவோம், திட்டுவோம், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களா பண்ணுவோம் இல்லையா? சோ அதெல்லாமே பாவமா தான் இருந்தது. அதற்கு அடிமைகளா நாம் இருந்தோம். நம்ம அதற்கு ஒரு ஸ்லேவ் மாதிரி இருந்தோம். ஆனா எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டோமோ, நாம அப்போ நீதிமான்களாய் மாற்றப்பட்டுவிட்டோம். அப்போதான் அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். சோ அதுல இருந்து நமக்கு பழைய பாவத்தின் அடிமைத்தனம் நம்ம கிட்ட கிடையாது. சோ கிறிஸ்துவர்களாகிய நமக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு. பாவத்திற்கு விலகி ஓடுகிற போராட்டங்கள் அநேகங்கள் உண்டு. நாம முன்னாடி பாவம் செய்திருப்போம், கோபப்பட்டிருப்போம், திட்டிருப்போம். இப்போ கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருப்போம். ஆனா அதுக்குன்னே சோதனைக்குனே ஏதாவது நடக்கும். கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம், சோதனைக்குனே ஏதாவது நடக்கும். ஆனா அந்த சோதனையை சகிக்கிறவன் பாக்கியம் நம்ம வசனங்கள் சொல்லுது இல்லையா? அப்பா பிதாவேன்னு புத்திர சுவிகாரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னு தான் கர்த்தருடைய பெரிதான ஆசை. அப்பா பிதாவேங்கிற புத்திர சுவிகாரம் தான் என்ன? இப்போ உலகத்தவரா இருக்கக்கூடிய தகப்பன்மார்கள் அவங்க பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைப்பாங்க. சோ அப்பாவுடைய சொத்து ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைக்கு தான் போய் சேரும். அதுதான் புத்திர சுவிகாரம் இல்லையா? அதே போலதான் ஏசப்பா நமக்கு அப்பான்னா அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மள வந்து சேரும். அந்த புத்திர சுவிகாரத்தை நாம பெற்றுக்கொள்ளணும்னுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சோ இனிமேலும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு பயந்து பயந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நமக்கு பரலோகம் இல்ல, பரலோகம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி பயந்து 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 நாட்களை கடத்துறாம பாப்பிதாவேன்னு புத்திர சுவிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பாப்பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டு பரலோகத்தை நிச்சயம் நாம பெற்றுக்கொள்ளணும். இதற்காக ஜெபம் செய்வோமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆண்டவரே நாமத்தை நாங்க ஆண்டவரே இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறவங்களே, அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரையும் பெரியோரையும் சிறியோரையும் உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா பிதாவேன்னு உங்களை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே. அப்பா உங்க ஆசீர்வாதத்தை எல்லாம் அவர்கள் மேல வைக்கும்படியா அவங்க கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. See you tomorrow.